பிடிஎஸ் நண்பதி எங்களுக்கு வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து வியோட ஸ்பெஷல் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நியூஸ் எக்கச்சக்கமாக வந்துட்டுருக்கு. லவ் கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த டைமிங்கில் வந்து உங்கள் சைட்லேருந்து ஸ்பெஷல் விஷஸ் கொடுத்துருங்க. பட் அதில் ஒரு சோகமான செய்தியும் இருக்குது. அதை கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கவர் பண்ணிடுறேன். ஸோ நிறையா பேர் கேட்டுட்ருக்குது, ப்ரோ வி பர்த்டே வந்திருக்கு, வி பர்த்டேக்கு லைவ் இல்லையா, செலிப்ரேஷன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்குது. உங்கள் ஹார்ட்டாக நிறையா பேர் செலிப்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இந்தியாவிலேயும் நிறையா செலிப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு, நிறையா ப்ராஜெக்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. அண்ட் அவர் என்ன பண்ணிகிட்ருக்கார் அப்படின்னு சொல்லி கேள்வி வந்துருக்கு. அண்ட் அவர் வந்து நியூ பெட் எடுத்திருக்காராமே, அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான கேள்விக்கு ஒரே பதிலாக தான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி வீடேன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் அதை தாண்டி வந்து இது மாதிரி ஸ்பெஷலான நியூஸுக்கு எல்லா நியூஸுக்கும் மறக்காமல் உங்கள் குட்டி லவ் காட்டுற வகையில் ஒரு சப்ஸ்கிரைபும் அண்ட் லைக்கும் எழுதிட்டு கமெண்ட் செக்ஷனில் என்ன சொல்லணும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ மறக்காமல் சொல்லிடுங்க. அண்ட் உங்கள் வார்த்தைகளையும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அப்படி வீடியோக்குள்ளே போனோன்னா ஃபர்ஸ்ட்ல வி வந்து ஒரு நியூ ஃபேமிலி மெம்பரை ஆட் பண்ணியிருக்காரா ப்ரோ, அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க என்னென்னா வந்து டேனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வி உண்மையாக ஒரு டாக் வந்து பெட் எடுத்திருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. அஃபிஷியல் நியூஸ் கம்ப்ளீட்டாக வரப்போ அதை டிஸ்கிரைப் பண்ணுறேன். பட் இப்போ என்ன கேள்வினா, வி பர்த்டேக்கு என்ன ப்ரோ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கப்ப 1 2 3 சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. எக்கச்சக்கமானால வந்து பர்பிள் ஹார்ட்ஸாக வி கலரில் வந்து மின்னிக்கிட்டே இருந்திருக்கு, நட்சத்திரமாக ஜொலிச்சிக்கிட்டே இருக்குது. அண்ட் ஹாப்பி பர்த்டே வந்து எல்லார் வாயும் சொல்லிக்கிட்டு தான் இருக்குது, அது வீக் அதில் கேட்டுகிட்டே இருக்க தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. பட் இந்தியா சைடில் என்ன ப்ரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்து வியோட ஒரு வீடியோ பர்த்டே கிளிப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மால்லையும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொல்கத்தாவை சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து புக் பண்ணிட்டாங்களாம். ஸோ கண்டிப்பாக இந்தியாவில் நிறைய இடத்துல வந்து அது பப்ளிஷ் ஆகும், நிறையா மால்ஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி வந்து தமிழ்நாட்டில் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே மாதிரி மெயின் கொஸ்டின் அப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க ஸ்பெஷலாக இருக்குது, அதை நான் கவர் பண்ணி சொல்லிடுறேன். பட் குட்டியாக ஸ்வீட்டாக க்யூட்டாக நீங்கள் என்ன பண்ணிட்டீங்களோ அதை மறக்காம என் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். அது யார் ஸ்பெஷலாக பண்ணுறாங்கன்னு பார்த்துட்ருப்போம். பட் இது தாண்டி வந்து வேறு என்ன ப்ரோ பண்ணுறாங்க, மாலில் போடுறது கன்ஃபார்ம் போடுவாங்க தெரியும். இந்த டைம் கொல்கத்தா பொண்ணு போட்டிருக்குன்னா அது சூப்பரான பொண்ணு, வேறு லெவல் பொண்ணு, அந்த பொண்ணுக்கு பாராட்டிட்டோம். பட் அதை தாண்டி வேறு என்ன ஸ்பெஷலாக ப்ரோ, நம்ம வந்து ஹெல்ப்பிங்க்கு பேர் பண்ணுவாங்க. ஸோ அதில் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, அவங்க கிம் தேங் பேரில் பிளட் டொனேஷன் நிறையா பேர் பண்ண போகிறாங்களாம். ஸோ அதுவே சூப்பரான விஷயம். அண்ட் பெட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்களாம். அண்ட் ஸ்டடி இல்லாத குழந்தைங்களுக்கு வந்து டொனேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து விஷயங்கள் நடக்குது. இதில் உங்களை எது ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். பட் எல்லாம் சொல்லிட்டேன் ப்ரோ, அந்த மெயின் மேட்டர் வியோட லைவ் இன்றைக்கி ஏன் எங்களால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு சேட் ஈவெண்ட் நடந்திருக்கு. அதாவது ஒரு பிளேன் வந்து கிராஷ் ஆகிருக்கு. ஸோ இதனால் என்ன நடந்துச்சு, என்ன நடக்கும், வி பர்த்டே நடக்குமா நடக்காதா, விக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, யார் அந்த பிளேன் கிராஷுக்கு காரணம், ஏன் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு வச்சுன்னா அடுத்த வீடியோ போடுறேன். ஏன்னா அது கம்ப்ளீட்டாக பெருசாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு சொல்லுங்கள். அண்ட் அதை பற்றியும் பேசணும்னா வேணாம் மறக்காமல் சொல்லுங்கள். பட் அதுக்கு முன்னாடி என்ன தான் வந்து நீங்கள் வந்து ஹாப்பி பர்த்டே வீன்னு சொன்னாலும் அங்கே இறந்து போனவங்க நிறையா பேர். ஸோ தயவு செஞ்சு அவங்களுக்கு ஒரு RIP கொடுத்துருன்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் உங்களோட ஷேர் பண்ணிட்டு லைட்டாக சேடாக தான் உங்கள்ட்ட கொடுத்துட்டு போகிறேன். ஏன்னா வந்து கம்ப்ளீட் ஹார்ட்டடாக வி பர்த்டே கொண்டாட முடியல, ஏன்னா நடந்த விஷயம் அப்படி. வாங்க அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுப்போம். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு வெளியே போகிறதா. ஆஜே லவ் யூ ஆல், டாட்டா பை பாய்.